வணக்கம் நண்பர்களே. கூட வேலை பார்க்கிற பொண்ணே எப்படி வலையில விழ வச்சு சம்பவம் பண்ணேன்னு சொல்ல போறேன். சென்னையில் உள்ள பிரபலமான வங்கி ஒன்றில் பணிபுரியும் 38 வயதான இடைநிலை அதிகாரி நான். திருமணமாகி ஒரு குழந்தையும் அழகான மனைவியும் உள்ளனர். ங்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியரின் திருமணம் காரைக்காலில் நடைபெற இருந்ததால் அதனை முதல் நாள் இரவு முடித்துவிட்டு மறுநாள் காலையில் நாகப்பட்டினத்தில் நடைபெறும் வங்கி அதிகாரிக்கான தேர்வில் கலந்து கொண்டு எழுத திட்டமிட்டேன். வங்கியில் விடுமுறை சொல்லிவிட்டு மனைவியை ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு காரைக்கால் வந்தடைந்தேன். நண்பனின் உறவினரை ரப்பு கொண்டு ரூம் கேட்டபோது அறைகள் எதுவும் கைவசம் இல்லை என்றும் அனைத்தும் எங்கள் வங்கி ஊழியர்களே பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவித்தார். பரவால்ல, நான் தனியே ஹோட்டல்ல அறை எடுத்து தங்குவதாக தெரிவித்துவிட்டு பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டலில் அறை கேட்டேன். முகூர்த்த நாள் என்பதால் அறை எதுவும் காலியாக இல்லை என்றால் ஏசி அறை 600க்கு இருவர் தங்கும் வசதி கொண்டது ஒன்று காலியாக உள்ளதை தர சம்மதித்தார். வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டு அறையில் புத்தகங்களையும் துணி பையையும் போட்டுவிட்டு டீ சாப்பிட வெளியே வந்தேன். டீ கடையில் மாலை நாளிதழ்களோடு அந்த மாதிரி புத்தகங்களும் காணப்பட்டது. யாரும் அருகில் கவனிக்காததால் ஒரு புத்தகத்தை வாங்கி இடுப்பில் சொருக்கிக் கொண்டு ஹோட்டலுக்கு திரும்பினேன். எத்தனை வயதானாலும் அந்த மாதிரி புத்தகங்களை படித்து கற்பனையில் செய்வது ஒரு தனி சுகம்தான். படபடவென ஹோட்டலுக்கு நுழைந்த என்னை சார் என்ற அறிமுகமான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் எங்கள் வங்கியில் பணி புரியும் பெண் ஊழியர் ராணிதேவி. வேலையிலேயே வங்கியில் பார்த்த எனக்கு சுடிதாரில் அவளை அடையாளமே தெரியவில்லை. சார், நான் ரிசப்ஷனுக்கு வந்தேன். இங்க எனது உறவினர் வீட்டில் தங்க நினைத்தேன். திடீரென அவர்கள் வீட்டில் யாரும் இல்லை. தங்க வேற ரூமும் கிடைக்கவில்லை. எல்லா லாட்ஜ்லையும் கேட்டுட்டேன். எங்கும் ரூம் இல்லை. அதான் இங்க ரூம் கேட்க வந்த இடத்துல உங்களை பார்த்தேன். நீங்க எங்க சார் தங்கி இருக்கீங்க என்றார். நீங்கதான். ஆமா, ரூம் கிடைக்கலன்னா பபங்கஷன அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதானே என்றேன். இல்ல சார், மறுநாள் எக்ஸாம் நாகையில எழுதுறேன். அதான் கண்டிப்பாக தங்கியே ஆகணும். நீங்க ஏதாவது உதவி செய்ய முடியுமா ப்ளீஸ் என்றாள். அருகில் இருந்த ஹோட்டல் மேனேஜர், சார் உங்க ரூம்லதான் வேக்கண்ட் இருக்கே, மேடத்தை அங்க தங்க வச்சுக்கோங்க என்றான் குறும்பு பார்வையில். சரி, ஆனா யாருக்காவது தெரிஞ்சா தப்பாயிடுமேன்னு பார்க்கிறேன். நானும் எக்ஸாமுக்குதான் ரூம் போட்டிருக்கேன் என்றேன். இப்ப இருக்கிற நிலைமையில நீங்கதான் உதவ முடியும். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். நான் தங்க ரெடி, நீங்கதான் முடிவை எடுக்கணும் என்றார். பார்வையாலேயே கெஞ்சினாள். சரி, நடப்பது நடக்கட்டும். என்னோடு வாங்க, கமான் என்றேன். அக்கேஜே ரூமில் வைத்துவிட்டு வரவேற்புக்கு சென்றோம். அங்கு அவள் வீட்டில் உறவினர் வீட்டில் தங்கி இருப்பதாக சொன்னாள். கூட்டம் அதிகமாக இருந்ததால் சாப்பிடாமலேயே ரூமுக்கு திரும்பினோம். அறையில் நுழைந்தவுடன் பாத்ரூமில் புகுந்து கொண்டாள். நான் அந்த புக்கை கட்டில் மெத்தைக்கு அடியில ஒளித்துவிட்டு, மேடம், நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் என சத்தமாக சொல்லிவிட்டு வெளியேறி அரை மணி நேரத்துக்கு பிறகு டிபனுடன் அறைக்கு வந்தேன். ராணி குளித்துவிட்டு டைட்டான பனியனில் ஸ்கர்ட் அணிந்து படித்துக் கொண்டிருந்தாள். இந்த வயதில் இப்படிப்பட்ட டிரஸ் தேவைதானா? அதுவும் அருகில் ஒரு ஆணுடன் இருக்கும்போது என்ன துணிச்சல் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன். அவள், சார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் என்றவள் கை கழுவிவிட்டு டிபன் சாப்பிட அமர்ந்தாள். அவளது அலையும் நீண்ட கூந்தல், வட்ட முகம், சிவந்த நிறம் எல்லாம் என்னை வாட்டி எடுத்தது. 30 வயதாகியும் இவளுக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை? எவனுக்கு கொடுத்து வச்சிருக்குதோ என்று நினைத்தேன். சார், நான் படிக்கிறேன், காலையில பார்க்கலாம். குட் நைட் என்றவள் கட்டிலின் ஓரத்தில் படுத்துக் கொண்டாள். நான் கட்டிலுக்கு கீழே போர்வையை விரித்து படுத்துக் கொண்டேன். சிறிது நேரம் கழித்து நைசாக அந்த புக்கை எடுத்து படிக்கத் தொடங்கினேன். அதில் அண்ணன் ஊரில் இல்லாத சமயம் குளித்துவிட்டு வந்த அண்ணியை கொழுந்தன் அணைக்க அவள் உடம்பில் இருந்த குளிர்ச்சி அவன் உடம்பு முழுவதும் பரவியது. அந்த வெப்பத்தை தணிக்க முடியவில்லை.
அதுவும் அவள் முகத்தில் இருந்து கிளம்பிய அந்த ஈரத் துளிகள் அவனை எங்கெங்கோ கூட்டிச் செல்ல, அவள் இடையில் இருந்த அவனது கை மெதுவாக அவளது கையுக்குள் மாறி 2 விரல்களைக் கொண்டு ஒன்று ஒன்றாக ஏணி ஏறுவது போல் முன்னேறி அவளது கழுத்து வரை வந்தவுடன் அங்கிருந்த நீர்த்துளிகளை சுண்டிவிட்டாள். அவளுக்கோ அந்த நிமிடம் முகம் வெட்கத்தில் சிவந்துவிட்டது. அவள் முகத்தை பார்த்து பித்து பிடித்தவன் போல் அவளை இன்னும் அருகில் போனவன். அவன் முகத்திற்கு நேரே அவள் முகத்தை கொண்டு வந்து அவள் முக அழகினை கண்களாலேயே மருடி கொண்டிருந்தான். அதன் பிறகு அவனது அந்த 2 விரல்கள் மெதுமெதுவாக நெற்றியில் இருந்து ஒவ்வொரு இடமாக கீழே சரிந்தது. அதற்கு மேல் அவன் செய்கையை தாங்க முடியாதவள் 2 கண்களையும் மூடிக்கொண்டான். கடைசியாக அவளின் இதழை வருட ஞானம் கொண்ட பெண்மையோ இதழ் நடுங்க கண் திறந்து அவனை பார்த்தாள். இதுக்கு மேலே என்னால அதை படிக்க முடியவில்லை. இதை படிக்க படிக்க எனது தம்பிக்கு அந்த விளையாட்டு நினைப்பு வந்துச்சு. நான் வெளியில வந்து தம்மை பத்த வச்சு 2 இழுப்பை இழுத்தவுடன் உள்ளே படுத்திருக்கும் ராணியை பண்ணி விடலாமா என யோசித்தேன். வேண்டாம், யாரிடமும் அதிகம் பேசாதவள். குறிப்பாக என்னிடத்தில் அதிக மதிப்பு வைத்திருக்கிறாள். அதனால்தான் தனியே என்னுடன் தங்க சம்மதம் சொன்னவளே. பஜனை செய்ய நினைப்பது தவறு என நினைத்தேன். திடீரென அறையிலிருந்து வீல் என்னுள் ஒரு சத்தம் கேட்க உள்ளே ராணி படுக்கையில் இருந்து எழுந்து நெளிந்து கொண்டிருந்தாள். ஐயையோ, பனியனுக்குள்ள ஏதோ பூச்சி புகுந்துடுச்சு என்றவள் சுவற்றின் ஓரமாக ஒன்றிக் கொண்டாள். பனியனில் இருந்து ஒரு பெரிய சைஸ் கரப்பான் பூச்சி ஓடியது. ஏசி ரூமுக்குள்ள கரப்பான் பூச்சி எப்படின்னு நினைத்தேன். ஒன்றுமில்ல, கரப்பாகம் பூச்சிதான் என்றபடி அவளை பார்த்தேன். உடம்பெல்லாம் விடுவிடுக்க கண்களில் நீருடன் விசும்பி கொண்டிருந்தாள். பயப்படாதீங்க என்றவாறே அருகில் சென்ற என்னை இறுக்கி அணைத்துக் கொள்ள எனது கால்களால் அவளது காலை வருடினேன். இனி பண்ண போறது எல்லாமே புக்களை படிச்சவைதான். இவைகளை மனைவியுடன் சோதித்து பார்க்க முடியாது. இது போன்று இலவசமாக மாட்டும் பெண்களிடம்தான் செய்ய முடியும் என்று முடிவு செய்தேன். ராணி, இதில் உனக்கு அனுபவம் இருக்கா என்றேன். சென்னையில சித்தி வீட்டில் தங்கி இருப்பதால் திருட்டுத்தனமாக அவர்களின் ராத்திரி படங்களை பார்த்திருக்கிறேன் என்று முனகினாள். பின் தொடர் தாக்குதலினால் அவள் டயர்டாக கொஞ்சம் வெளியே வந்து அவளுக்கு இடைவெளி கொடுத்தேன். அப்போது பக்கத்து ரூம்பில் இதே மாதிரி விசித்திரமான சத்தம் கேட்டது. அதை நடப்பாவது அப்படி எனக்குள் இருந்தவனுக்கு உள்ளே இருக்கும் பெண்ணின் நல்ல பக்கத்து தெரிய என் கண்களை தீவிரமாக்கினேன். உள்ளே 2 நிழல்களும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. என் கண்களில் அதை முழுமையாக பார்க்க ஆர்வம் கூடியது. கடைசியில் நான் கண்ட காட்சி எனக்கு அதிர்ச்சியை உருவாக்கியது. காரணம், அது நான் தாலி கட்டிய மனைவி. கோபம் தலைக்கு ஏறி கதவை தட்டினேன். உள்ளே இருந்து வந்த என் மனைவி என்னை பார்த்து அதிர்ச்சியானாள். ஆனால் நான் அவளை எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் எனக்கு குரூப்பா பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. சோ இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு.